இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் தனுஷ் நடிக்கும் ஓம் திரைப்படத்தின் முதல் பாடலான அலகா லூவா தனுஷின் பிறந்த நாளை முன்னிட்டு அண்மையில் வெளியானது. இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள சில வரிகள் இணையத்தில் பெரும் அரசியல் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. தனுஷ் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்று வரும் ஓம் திரைப்படத்தின் அலகா லூவா பாடல் ஒரு நடன பாடலாக இருந்தாலும் அரசியல் மற்றும் சமூக கருத்துக்களை கொண்டிருப்பதாக பரவலாக பேசப்படுகிறது. ஆல் டைம் அன்பாருக்கும் என் தங்கமே, எனக்காக காத்திருக்கும் என் சொந்தமே, அது போதும் விடமாட்டேன் எப்போதும் எப்போதுமே என்ற வரிகள் அவரது ரசிகர்களிடம் பேசுவது போலவும், ஆல் டைம் அன்பாருக்கும் என் தங்கமே என்று தனுஷ் அவரது ரசிகர்களை அழைப்பது போலவும் இருப்பதாக பேசப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாடலின் இடையில் வரும் வரிகளான எத்தனை முறைதான் அடி வாங்கணும், பொத்துர மனசு வலி தாங்கணும், கத்துற ஜனங்க கை ஓங்கணும், கட்டளையிட்டதும் தூளாகணும், உத்தரவிட்டதும் அடி நொறுங்கணும், சத்தமே இல்லாம அது நடக்கணும், விட்டத தொட்டத வா ஜெயிக்கணும், நல்லா இருப்போம் நம்ம இனம் என்ற இந்த வரிகள் அரசியல் மற்றும் சமூக மாற்றத்தை பிரதிபலிக்கும் வகையில் கவனம் ஈர்த்த அந்த முக்கிய பாடல் வரிகள் தான் தற்போது பேசும் பொருளாகி இருக்கிறது. நடிகர் தனுஷ் தனது ரசிகர் மன்ற கூட்டத்தில் பேசிய போது, இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்கள், இந்த ஒற்றுமைக்கு ஒரு வலிமை இருக்கிறது, அதை நல்ல நோக்கத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டது மட்டும் இல்லாமல், உங்கள் வீட்டை சுற்றி வசிக்கும் குடும்பங்களுக்கும் உங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள், அப்போது உங்களை நினைத்து நான் இன்னும் பெருமைப்படுவேன் என்று ரசிகர்களுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்த அலகா லூவா பாடலின் எழுச்சிமிக்க வரிகளும் வெளியானதால் அவரது எதிர்கால அரசியல் வருகைக்கான மறைமுக அறிகுறியா என்ற விவாதம் சோசியல் மீடியாக்களில் தீவிரமடைந்துள்ளன. முதல்வர் விஜயின் அரசியல் வருகையை தொடர்ந்து தனுஷின் இந்த திடீர் கொடி அறிமுகமும் நற்பணி மன்ற செயல்பாடுகளும் அவர் எதிர்காலத்தில் முழுநேர அரசியலில் களம் இறங்குவதற்கான முதற்படி என இணையவாசிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது.